ஹாய் தமிழ் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, குவைத் நாட்டில் இருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட கிச்சன். இந்த கிச்சனில் வந்து நான் மட்டும் சமைக்க முடியாதுங்க. இந்த கிச்சன் நிறைய பேருக்கு சொந்தம். நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வீடு இருக்கும், தனியாகவே கிச்சன்லாம் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு ஆவரேஜாக படிச்சிருக்கோம், இல்லை நம்ம படிக்காமல் ஏதோ ஒரு வேலைக்கு வந்தோம்னு வச்சுருந்தாங்கன்னா, அதாவது படிக்காத வேலைக்கு அப்போ வந்தீங்கன்னா இப்படி தான், எப்படி சொல்லுது, பப்ளிக் கிச்சன் தான் நமக்கு. இங்கே நம்ம மட்டும் சமைக்க மாட்டோம், நிறைய பேர் சமைப்பாங்க. அதுவும் நம்ம சமைக்கிற டைமில் வேறு யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான், அப்படியே மூட் அப்செட் ஆயிரும். அதுவும் ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நம்ம மொழி பேசுகிற பசங்க, இல்லை நமக்கு நல்லா க்ளோஸாக இருக்கிற பசங்க, அப்படி யாராவது வந்தால் உண்மையிலே பயங்கர ஜாலியாக இருக்கும். அப்படி யாரும் இல்லாமல், இல்லை நமக்கு தெரியாதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறது அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த சமையல் கண்டிப்பாக டேஸ்ட்டே இருக்காது, ரொம்ப மொக்கையாக கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வந்து என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போது அநியாயத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமாக தான் இருப்போம். அது வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம தனியாக இருக்கிறதுனால என்ன சமைக்கலாம், என்ன புதுசாக சமைக்கலாம் அப்படின்னு டெய்லி யோசிப்பானே, எதுவுமே சமைக்க மாட்டோம். அதுவும் யூடியூப்லாம் தேடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும்பாலும் எந்த சமையல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் பேச்சுலராக இருந்தாலே எந்த சமையல் வந்து கஷ்டமே இருக்கக்கூடாது, ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, ஈஸியாக சமைக்கணும், அந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் தான் நம்ம யூடியூப்பில் பயங்கரமாக சர்ச் பண்ணுவோம். அப்படி நான் வந்து ஒரு ஃபுட்டு, அதை ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கூட்டு, கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம். அது சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் இதுக்குள்ளே கேட்டிங்கன்னா இதுக்குள்ள பாத்திரம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோடய ரூமில் இருந்தே கட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ள வந்து வெங்காயம், தக்காளி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்குக்கு இது வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா சோம்பு இருக்குது, சோம்பு, அதுக்கப்புறம் எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவாக தான் இருக்கும். இதுக்குள்ள என்னென்னா பூண்டு வச்சுருக்கிறேன், அப்புறம் மஞ்சள், அப்புறம் சில்லி, அப்புறம் ஸ்பூனு, அப்புறம் இதில் சாம்பார் பவுடர், அப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு எனக்கே தெரில, மறந்துட்டேன், புளி வச்சுருக்கேங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கன்னு வந்தோடனே நினச்சேன், வீடியோ எடுக்கிற டென்ஷனில் இதில் தண்ணி ஊற்றிக்க மறந்துட்டேன். சரி ரைட்டு, அதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறம் கடைசியாக நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் இல்லைங்க, இது என்ன என்னன்னு எனக்கு, நல்லெண்ணெய் தான் ஆனால் என்ன பிராண்ட் எனக்கே தெரில. ரைட்டு, இப்போ வெறும் கவர் தான் இருக்குது, கவரு. அப்புறம் சமையல் பண்ண ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று இருக்குது, இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் தொக்கு வந்து சமையல் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, பார்த்தீங்களா, இப்படி வந்து நம்ம கிச்சனில் சமைக்கும் போது தான் இப்படி அன்வான்டாக எல்லோரும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுவும் இவெல்லாம் இருக்கான்ல, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வருவாங்க, என்ன சொல்ல. ரைட்டு, வச்சாச்சு வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ மற்ற சமையல்லாம் எப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் எல்லாம் கடுகு அதெல்லாம் போட்டு தாளித்து அப்படி போனாலும், இதுக்கு வந்து அப்படி இல்லைங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுமா, அப்போ தான் டேஸ்ட்டாகவே இருக்குமா. இது வந்து இது உங்களுக்கு தெரியுதா எப்படி வேக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற வெதர் ரொம்ப பயங்கரம். உள்ளே வந்து அங்கே ஏசி இருக்குது, ஆனால் ஏசி இருந்தாலுமே பயங்கரம் வேக்குது. அது ஏன்னா 1 2 3 கேஸ் ஆனில் இருக்குது, அதனாலே பயங்கர ஹீட்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஃபேனெல்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. என்ன கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மை என்ன தெரியுமா, நம்ம வந்து யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுறோம்ல, அந்த ஆக்சுவலாக இந்த நான் வீடியோ பண்ணுறது எதுக்காக பண்ணுறேன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோ பார்க்குறோமோ அவங்க கடைசி சொல்லியிருப்பாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் சரி ஓகே ட்ரை பண்ணலாம், அவங்க என்னெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் அப்படியே போடலாம், அது எந்த அளவுக்கு டேஸ்ட் வருது அப்படிங்கிறத வீடியோ நம்ம இதோட இந்த டிஷ்ஷோட லாஸ்ட் எண்டில் தான் பார்க்க முடியும். நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வீட்டிலலாம் நம்ம வீட்டில் வச்சுப்போம். நம்ம வீட்டிலலாம் சமைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற எனக்குலாம் முக்கால்வாசி இந்த பிளாஸ்டிக் டப்பா தான், எல்லாமே இப்போ இதில் தான் வச்சுருப்பேன். என்ன கட் பண்ணாலும் இதில் தான் வச்சுருப்பேன். எல்லா பொருளும் இந்த பாத்திரத்தை தான், பாத்திரம் சொல்கிறேன் ஏன்னா பாத்திரம்னு சொல்லி
எல்லாத்தையும் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் இது எடுத்துகிட்டே வருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைமில் நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ கட் பண்ண முடியாது. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்தே கட் பண்ணி இதே மாதிரி பாக்ஸில் இட்டு வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து வதக்குறது இல்லை, இது என்ன இங்கிலீஷில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். என்னென்னா சாட்டே பண்ணிட்டுருக்குறேன். கருவேப்பிலை இருக்கா இல்லையா? இது என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எப்படிவா போட்டு சமைக்கிறது? வேற இங்கே ஒரு மரம் இருந்துச்சுல, அந்த மரம் இல்லையா? என்ன கருவேப்பிலை மரம் இருந்துச்சு நீ சொன்னல, ஆனால் இங்கே மரம் இருக்குன்னு இல்லை. பொய்யா சொன்னான், சொல்றதெல்லாம் பொய். ராகுல் கருவேப்பிலை ஏதாவது கொடுங்க சார், கருவேப்பிலை கொடுங்க ராகுல். இப்போ வந்து ஒரு 7:30 இருக்கும். இந்த டைமில் எனக்கு சமைக்கிற கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். சில டைமில் எப்போ தான் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பசங்க, எல்லாம் தமிழ் பேசுவாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் கேரளா பசங்க. நம்ம வந்து இந்த சிஸ்டர் லாங்குவேஜ் சொல்லல, அக்கா தங்கச்சி மொழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் நமக்கு அது ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகாது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சிலவெல்லாம் ஒரு சிலர் அங்கே சமைக்க வருவானுங்க, எதுவும் இந்த முழு எலியை விழுங்கின மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருப்பானுங்க. சமைக்கிறதே நமக்கு ஏன்டா கிச்சன் பக்கம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபீல் ஆயிரும். ஆக்சுவலாக நான் ஒருத்தனே வந்து வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேமராமேன் ஒருத்தன் கிடச்சிருக்கிறான். பேசாமல் அவனை நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தம்பிக்கு மாதம் கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து. எதுக்கு சிரிக்கிற? ஓகே, நல்லா வதங்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. தம்பி ப்ளீஸ் ஃபோக்கஸ், இதை ஃபோக்கஸ் பண்ணு. ஆக்சுவலாக இவ்வளோ வதங்கினா போதும்னு நினைக்கிறேங்க. ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே எடுத்து மாற்றிக்குவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் வைக்குதுன்னு நினச்சேன். எல்லாருக்கும் அப்படி தாங்க வைக்குது. ராகுல் ப்ளீஸ் உன் மூஞ்ச காமி. நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்த பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு தட்டில் மாற்றிக்குவோம். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நானும் என்னோடய சொந்த இதில் பண்ணல, ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா மட்டும் வராமல் இருக்கணும். எண்ணெய் பொரிய ஆரம்பித்து விட்டது. முதலில் கொஞ்சம் கடுகு. ஓகே, கடுகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு. கரிஞ்சிருச்சுங்க. இந்த யூடியூப் சேனல் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு சார் இதை கொஞ்சம் காமி கரிஞ்சிருச்சு. ராகுல் கரிஞ்சிருச்சுடா. ஓகே, நல்லா தான் இருக்கும். கரிஞ்சாலும் நான் தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்களோ. ஓகே, வெங்காயம். என்ன கம்மியாக இருக்கோ, ஆமாம், என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது. இப்போ வந்து தக்காளி போட போகிறேன்.
தக்காளியும் போட்டு ஒரு நல்ல ஒரு கிண்டு. ஆக்சுவலாக நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மிக்சி இல்லை, சாரி மிக்சி இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு மாச்சல் சோம்பேறித்தனம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தக்காளியை கட் பண்ணி போடுறேன். இன்னும் மசாலா போட வேண்டியது தான். அடுத்து மஞ்சள், சில்லி, சாம்பார் பவுடர். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லி. அது பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் டைம் தானே, அப்புறம் போக நம்ம பிக்கப் பண்ணிக்குவோம். மூணையும் போட்டு ஒரு கிண்டு. ஏன்னா எப்படி கிண்டா இதாகாது, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு வீடியோ எடுக்க முட்டி என்ன தடங்கள். வீடியோ எடுக்க முட்டி பெரிய தலைவலியாக இருக்கு. நம்ம முதல்ல இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த தட்டில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கூட இந்த கிரேவி வந்து ரொம்ப மொக்கையாக தான் வரும்னு நினச்சேன். உண்மையில சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருக்கு. இன்னும் ஃபைனல் டச் முடியலை, அதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் கேமராமேன், ப்ளீஸ் ஃபோக்கஸ் திஸ் கிரேவி அல்டிமேட். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டச் இருக்குது. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வரதில் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி இருக்குல்ல, புளித்தண்ணின்னு கொஞ்சம் ஊற்றணும். வேற லெவல் ஆயிருன்னு நினைக்கிறேன் கிரேவி. தண்ணி ஊற்றினப்போ கொஞ்சம் லைட்டாக கசந்த மாதிரி இருக்குது. அது நம்ம குழம்பு வச்சு முடிக்க போகிறோம். குழம்பு இல்லை, கிரேவி வச்சு முடிக்க போகிறோம். இது லாஸ்ட்டு புளித்தண்ணி, இதை மட்டும் ஊற்றினா வேலை முடியும். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம், அவ்வளோதான். அதோட கிரேவி ஃபினிஷ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேவி வச்சு முடிச்சாச்சு. உண்மையிலே சூப்பராக வந்துருக்குங்க. நான் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. தம்பி ராகுல், கம் ஆன், கம் ஹியர் ப்ளீஸ். ஏன்னா அவன் நம்ம தம்பி கரெக்டாக சொல்லுவான். டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்லுங்க. உண்மையிலங்க டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பார்த்தேன்ல, இந்த கத்திரிக்காய் தொக்கி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உண்மையில் அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த சேனலோட பேரை என்னோடய ஸ்க்ரீனில் இப்போ நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். உண்மையிலங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஈஸியாக வைக்கிறதா பிடிக்கும். அதுவும் வெளிநாட்டில் வேலைக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு டயர்டாக இருக்குல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக வைக்கிறதா ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் உண்மையிலே இந்த கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.
உங்களுக்கு வந்து என்னோட கேமராமேன் யாருன்னு உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இவன் தான் நம்ம தம்பி, பாருங்கள், இவன் தான் கேமராமேனு.